தற்கால போக்குவரத்தில் முக்கிய அம்சமாக இருப்பது கார்கள். வெறும் போக்குவரத்து வசதியாக மட்டுமல்லாமல் மரியாதையின் சின்னமாகவும் கார்கள் பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட கார் ஒன்றை பற்றி இப்போது பார்க்கலாம். உலகின் மிக அதிக விலை கொண்ட கார்கள் என்றால் உடனே நினைவுக்கு வருவது லம்போர்கினி நிறுவனம். சொகுசு அதிக வசதிகள் கொண்ட கார்களுக்கு பெயர் பெற்ற இந்த நிறுவனம் பல வகையான கார்களை தயாரித்துள்ளது. அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று லம்போர்கினி ரிவென்டன். சுமார் 12 கோடி ரூபாய் விலை கொண்ட இந்த கார் 2007ஆம் ஆண்டு பிராங்க்ஃபர்ட் வாகன கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வகையில் வெறும் 20 கார்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஒரு கார் லம்போர்கினி அருங்காட்சியகத்துக்காக வழங்கப்பட்டுள்ளது. ரிவென்டன் என்றால் சிறிய அளவிலான வெடித்தல் என்று பொருள். லம்போர்கினி கார்களுக்கு பெயரிடப்படும் மரபுப்படி காளை சண்டையில் ஈடுபட்ட ஒரு முரட்டு காளையின் பெயர் இந்த காருக்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்த காரின் வெளிப்புற பகுதி ஃபைபர் கார்பனால் அமைக்கப்பட்டுள்ளது. முன்புறத்தில் உள்ள விளக்குகள் 7 எல்இடிக்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. இருக்கைகள் கருப்பு நிறத்திலான தோலில் செய்யப்பட்டவை. இந்த வகையில் உருவாக்கப்பட்ட அனைத்து கார்களும் ஒரே நிறம் கொண்டவை. வெளிப்பகுதிகள் புது வகையாக இருந்தாலும் காரின் இயந்திர பகுதிகள் அனைத்தும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட லம்போர்கினி மியூசிலாகோ காரில் இருந்தவைதான். மிக வேகமாக செல்லும் விமானங்களைப் போல வடிவமைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ரிவென்டன் கார் உருவாக்கப்பட்டதாக லம்போர்கினி நிறுவனம் அறிவித்தது. அதிகபட்சமாக மணிக்கு 355 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கார் சென்று சாதனை படைத்துள்ளது. 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டுவதற்கு வெறும் 3 வினாடிகள் போதும். இந்த வகை கார்களில் சற்று வேகம் குறைத்து சாலைகளில் பயன்படுத்தும் வகையிலான கார்கள் 2009ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்டன்.